Hello guys, welcome to Techno. இன்னைக்கு நம்ம Microsoft Power BI ல map visuals பத்தி பார்க்க போறோம். 3 types of map visuals இருக்கு. Bubble map, filled map, shape map னு மேப்ஸ்லாம் எப்போ யூஸ் பண்ணலாம்னா ஒரு பர்టిక్యులர் லொகேஷன் வந்து எவ்வளவு ரெவென்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு மற்ற லொகேஷனோட கம்பேர் பண்ணும்போதுங்கறத நம்ம வந்து மேப்லயே வந்து பிளாட் பண்ணி காட்ட முடியும். பபிள் மேப்ல வந்து ஒரு பர்టిక్యులர் டேட்டா பாயிண்ட்டை வந்து பபிள் ஃபார்மேட்டை பிளாட் பண்ணி காட்ட முடியும். அதோட பபிள் சைஸ் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். அது அந்த லொகேஷனோட ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிருக்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ இந்த சாம்பிள் இமேஜ்ல பாத்தீங்கன்னா இந்தியா அதிகமான ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிருக்கு. ஸோ அதோட சைஸ் பெருசா இருக்கு. அதே ஃபீல்டு மேப்ல பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவே வந்து கலரால ஷேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இதுலயும் பாத்தீங்கன்னா கிரேடியன்ட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஹையஸ்ட் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிருக்க கண்ட்ரீஸோட கலர்ஸ் பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கும். லோவஸ்ட் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிருக்க கண்ட்ரீஸோட கலர் வந்து லைட்டா இருக்கும். அண்ட் ஷேப் மேப் பாத்தீங்கன்னா ஃபீல்டு மேப் மாதிரி தான். பட் இங்க வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனை நம்ம கம்பேர் பண்ணுவோம். ப்ரீவியஸா இருக்க ரெண்டு விஷுவல்லையும் பாத்தீங்கன்னா என்டையர் குளோபல் மேப் அதாவது வேர்ல்டு மேப்பே நம்ம காட்டியிருக்கோம். ஆனா ஷேப் மேப்புங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரீஜனை நம்ம வந்து காட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த எப்ப மெயினா யூஸ் பண்ணணும்னா ஒரு கண்ட்ரி லெவல் டேட்டாவை வந்து நீங்க ஃபில்டர் அவுட் பண்ண போறீங்கன்னா அந்த ஷேப் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிரியேட் பண்ற ரிப்போர்ட் வந்து யூஎஸ் கண்ட்ரி டேட்டா மட்டும் தான் இருக்குன்னா நீங்க ஷேப் மேப் யூஸ் பண்ணுங்க. இது குளோபலா எல்லா கண்ட்ரியோட டேட்டாவும் இருக்குன்னா அப்ப நீங்க வந்து பபிள் மேப்போ இல்லை ஃபீல்டு மேப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பவர் பி டெஸ்க்டாப்ல பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்ப நான் வந்து மேப் விஷுவல் சூஸ் பண்றேன். லொகேஷன்ல சிட்டியை பிளாட் பண்றேன். அடுத்தது சைஸ்ல போய் ரெவென்யூவை பிளாட் பண்றேன். இப்ப இந்தியாவில் மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்ப நம்ம ஹவர் பண்றது மூலயமா அது சிட்டி நேமும் தெரியும் ரெவென்யூவும் தெரியும். ஓகேங்களா? இப்ப ஃபார்மேட் பேன் போனீங்கன்னா அங்க வந்து டேட்டா கலர்ஸ் இருக்கு. அடுத்து கேட்டகரி லேபிள்ஸ் இருக்கு. பபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை சைஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்றது மூலயமா பபுளோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து மேப் கண்ட்ரோல். மேப் கண்ட்ரோல்ல ஆட்டோ ஜூம் பட்டன்ஸ் இருக்கு. இப்ப பர்பஸ் ஆஃப் ஆட்டோ ஜூம் என்னன்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேப் வந்து இப்போ குளோபல் மேப் இருக்கு, வேர்ல்டு மேப் காட்டுது. இதுல மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ நீங்க ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியை டக்குன்னு சூஸ் பண்ணணும், இல்லை ஒரு பர்டிகுலர் சிட்டியோட ரெவென்யூ தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்க ஒவ்வொன்றா ஹவர் பண்ணணும். உங்களுக்கு இப்ப சென்னை சிட்டியோட ரெவென்யூ தெரியணும்னா உங்களுக்கு அந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒவ்வொன்றா நீங்க ஹவர் பண்ணி தான் பாக்குற மாதிரி இருக்கும் மேப் விஷுவல்ல. ஸோ இது டைம் கொஞ்சம் ரொம்ப எடுத்துக்கும். அதுக்காக என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஸ்லைசர் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்லைசர்ல நான் வந்து சிட்டியை பிளாட் பண்றேன். இப்ப எல்லா சிட்டி நேம்ஸும் இங்க லிஸ்ட் ஆயிருக்கு. இப்ப நான் சென்னை சூஸ் பண்ணேன்னா அந்த சென்னை சிட்டியை மட்டும் ஷோ ஆகுது. இப்ப இந்த ஆட்டோ ஜூம் ஆப்ஷனை நான் எனேபிள் பண்ணிட்டு ஸ்லைசர்ல சென்னை சிட்டி சூஸ் பண்ணனா அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் இன் பண்ணி காட்டும். மேப் கண்ட்ரோல்ஸ் ஆட்டோ ஜூம் எனேபிள் பண்றேன். இப்ப அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜூம் ஆயிடுச்சு. இப்ப பெங்களூர் சூஸ் பண்ற பெங்களூர் ஃபோக்கஸ் போக பாருங்க. இதுதான் அந்த ஆட்டோ ஜூம்க்கான ஆப்ஷன். அடுத்து நம்ம கிட்ட ஜூம் பட்டன்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்றது மூலயமா அந்த பிளஸ் ஆர் மைனஸ் ஐ மீன் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து மேப் ஸ்டைல்ஸ் ஹீட் மேப்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை எனேபிள் பண்ற மூலயமா அந்த பபிள் வந்து கிரேடியன்ட் கலரா மாறிக்கும். அதோட ரேடியஸும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். யூனிட்ஸ் வந்து பிக்சல்ல வச்சுக்கோங்க. மீட்டர்ஸ்ல வச்சா நீங்க இன்னும் நிறைய இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும் ரேடியஸை. ஸோ பிக்சல்ல வச்சுக்கோங்க. அடுத்து அதோட கிரேடியன்ட் கலர்ஸ் கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். 0%னா ஒரு கலர், 50%னா அது ஆவரேஜா இருந்தா எவ்வளோ ஆவரேஜ் ரெவென்யூக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர், 100% ஹையஸ்ட் ரெவென்யூனா அதுக்கு ஒரு கலருங்கிற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் எல்லா விஷயம் இருக்க காமன் ஆப்ஷன்ஸ் தான். நீங்களே செல்ஃப் ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபீல்டு மேப். ஃபீல்டு மேப்ல அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து கலரால ஷேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ இப்போ லொகேஷன்ல வந்து கண்ட்ரியை பிளாட் பண்றேன். இப்ப என்னோட டேட்டா செட்ல என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்கோ அந்த கண்ட்ரீஸ்லாம் மட்டும்தான் கலரால ஷேடட் ஆயிருக்கும். ஓகேங்களா? மற்ற கண்ட்ரீஸ்லாம் என்னோட டேட்டா செட்ல இல்ல. ஸோ அது வந்து நார்மல் கலர்ல இருக்கு. அடுத்து இப்ப நான் ஹவர் பண்ணனா கண்ட்ரி நேம் தெரியுது. பட் ரெவென்யூ தெரியணும்னா நீங்க என்ன பண்ணணும்,
டூல் டிப்ல வந்து உங்களுக்கு என்ன காலம் கவர் பண்ணா அந்த பிளேஸோட வேல்யூ தெரியணுமோ அந்த காலமை வந்து டூல் டிப்ல போடுங்க. இப்போ நான் ரெவென்யூ போடுறேன். ஸோ இப்போ நான் இந்தியாவை கவர் பண்றது மூலியமா இந்தியா கண்ட்ரி நேம் காட்டுது அண்ட் ரெவென்யூவும் காட்டுது. இப்போ கிரேடியன்ட் கலர் அப்ளை பண்ணலாம். ஃபார்மேட் பேனல் போயிட்டு டேட்டா கலர்ஸ்ல ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் ஸ்டைல் கிரேடியன்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மேப் டேபிள்ல ரெவென்யூ பேஸ் பண்ணி தான் இந்த கிரேடியன்ட் கலர் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகணும். மினிமம் கலர்ல எப்பயுமே லைட் கலர் சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஹையஸ்ட் வேல்யூ அதாவது மேக்ஸிமம் கலர் வந்து டார்க்கஸ்ட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் ஓகே. இப்போ இந்தியா தான் அதிகமான ரெவென்யூ இருக்கு. ஸோ அதோட கலரும் பார்த்தீங்கன்னா டார்க்கா இருக்கு. மற்ற கண்ட்ரீஸ்லாம் லைட்டா இருக்கு. பிகாஸ் அதோட ரெவென்யூ வந்து இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபீல்டு மேப்பு. அடுத்து ஷேப் மேப் பத்தி பார்ப்போம். இப்போ ஷேப் மேப்பும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மேப் மாதிரி தான், ஆனால் ஒரு பர்டிகுலர் ரீஜனை தான் ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ லொக்கேஷன்ல வந்து நான் ஸ்டேட்ஸ் எடுத்து போறேன். அண்ட் டூல் டிப்ல ஆஸ் யூஷுவல் ரெவென்யூ ப்ளாட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார்மேட் பேனல்ல போகும். இங்க வந்து ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா மல்டிபிள் கண்ட்ரிஸோட ஷேப் மேப் அவைலபிளா இருக்கும். இப்போ நான் வந்து யூஎஸ்ஏ தான் சூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா என்னோட டேட்டா செட்ல யூஎஸ் ரிலேட்டட் டேட்டா தான் இருக்கு. இப்போ நான் வந்து யூகே சூஸ் பண்ணனா யூகே கண்ட்ரிஸ் வந்து என்கிட்ட இல்லை. யூகே கண்ட்ரிஸ் டேட்டா என்கிட்ட இல்லாதனால எதுவுமே எனக்கு காட்டாது. ஸோ உங்க டேட்டா செட்ல என்ன டேட்டா இருக்கோ அதுக்கான மேப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தியா மேப் வந்து இங்க இல்லை, ஷோ ஆகல. ஸோ நான் வந்து யூஎஸ்ஏ ஸ்டேட் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் யூஎஸ்ஏ ஸ்டேட்ஸ்க்கான ரெவென்யூவும் இங்க காட்டுது. இதோட கலர்ஸும் நம்ம கிரேடியன்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சேம் டேட்டா கலர்ஸ் போயிட்டு ஃபார்மேட் ஸ்டைல் கிரேடியன்ட் அண்ட் மேப் விஷுவல்ல ரெவென்யூ பேஸ்ட் கலர் ஜென்ரேட் பண்றீங்க. மினிமம் வேல்யூ வந்து லைட் கலரா இருக்கணும். மேக்ஸிமம் வேல்யூ வந்து டார்க் கலரா இருக்கணும். ஓகேங்களா, இப்ப கிரேடியன்ட் கலர் இந்த மேப்புக்கும் அப்ளை ஆகிடுச்சு. இதுலயும் ஜூம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஆட்டோ ஜூம், ஜூம் ஆன் செலக்ஷன், மேனுவல் ஜூம்னு எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் தென் வேற என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா ஃபீல்டு மேப்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, மேப் ஸ்டைல்ஸ்னு. இது வந்து தீம் கலர் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். பை டிஃபால்ட் அது ரோட்ல இருக்கும். லைட்டு டார்க் கலர் நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட் கலர்ஸ் ரோட் இந்த ஸ்டைல் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே கைஸ், மேப் விஷுவல்ல இன்னொரு ஃபீச்சரும் இருக்கு. ஃபீல்ட்ஸ் டேப்ல இந்த லெஜெண்ட் பார்ட்ல வந்து நீங்க எந்த காலம் போறீங்களோ இந்த பபுள் வந்து ஆட்டோமேட்டிக்கா பை சார்ட்டா ஆக்கிடும். அண்ட் அதோட கேட்டகரிஸ்ல எல்லாம் லெஜெண்ட்ல நீங்க எந்த காலம் போடுறீங்களோ அந்த காலமோட ப்ராடக்ட் கேட்டகரிஸ் எல்லாமே இங்க சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து ப்ராடக்ட் கேட்டகரியில் லெஜெண்டை பிளாட் பண்றேன். இப்போ அந்த கேட்டகரிஸ்ல அப்ளை ஆகி அந்த பபுள் வந்து பை சார்ட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத்ல பாருங்க, 2 கேட்டகரிஸ் தான் சோல்ட் ஆயிருக்கு. ஒன்னு வந்து மொபைல்ஸ், இன்னொன்னு அப்ளையன்ஸ். இந்த கேட்டகரியில தான் ரெவென்யூ வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஹைதராபாத்ல. ஸோ அது எவ்வளோ ஒவ்வொரு கேட்டகரியும் எவ்வளவு ரெவென்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அந்த பர்டிகுலர் சிட்டிலங்கிறது நம்ம ஈஸியா அந்த பை சார்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் ஆல் கைஸ், தட்ஸ் ஆல் அபவுட் மேப் விஷுவல்ஸ். அப்கமிங் வீடியோஸ்ல வந்து கேஜ் சார்ட் பத்தி பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ போட்டா நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.